அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஒரு பையன் நிறைய இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா. அவங்க அம்மா ரசூல்லாட்ட கூட்டிகிட்டு போய், யார் ரசூல்லா எனக்கு புத்திமதி சொல்லுங்கள், இவன் நிறைய இனிப்பு சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னதுக்கு, நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாங்களா. அந்த அம்மா அடுத்த நாளைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா. யார் ரசூல்லா, இன்றைக்கி என் பிள்ளைக்கு சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வந்துருக்கேன், இன்றைக்கி நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அடுத்த நாளைக்கு கூட்டிகிட்டு வரும்போது, தம்பி இனிமேட்டு நீ இனிப்பில் சாப்பிட்றாத, இனிப்பு உடம்புக்கு கெடுதல் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏன் ரசூல்லா அன்றைக்கி ஃபஸ்ட் நாளே கொண்டு வந்தல, அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் இனிப்பு சாப்பிட்ருந்தேன், அதனால தான் நான் சொல்ல. இப்போ ரெண்டாவது நாளும் நான் இனிப்பு சாப்பிட்ருந்தேன், அதான் நான் சொல்ல. அப்போ ஏன் இன்றைக்கி ரசூல்லா சொன்னீங்க? அப்போ நான் இன்றைக்கி இனிப்பு கொஞ்சம் குறைச்சிட்டேன், அதனால தான் சொன்னேன். நாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு தான் நம்ம அடுத்து சொல்லணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும், நாமளே ஒழுங்காக இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.